Hey guys, this is day 2. இப்போதான் நம்ம வந்து ரூம்ல இருந்து செக் அவுட் பண்ணோம். செக் அவுட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா நேராக பாண்டிச்சேரி தான் போயிட்டு இருக்கோம். பாண்டிச்சேரி வழியா ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். பட் வந்துட்டு சிக்னல் போட்டாங்களா? இல்லை டிராஃபிக்கா? பாண்டிச்சேரி வழியா போகலான்னு சொல்லி பிளான் போட்டு ஊருக்கு போகலான்னு போட்டு போயிட்டு இருக்கோம். செம்ம டிராஃபிக்லாம் இங்கே தான் நடக்கும். ஸோ வந்துட்டு நான் சிட்டி அவுட்ரு ஈஸியாக தாண்டி ஈஸியாக இருக்கிறேன். துறைப்பாக்கம் தாண்டி உங்களுக்கு வந்து நான் வந்து கவர் பண்ணுறேன். ஓகே, until then boy from Spear of Shabu. Subscribe to Spear of Shabu guys. டீல இருக்கும். வழியில் பார்த்து சரி மார்னிங் ஃப்ரெஞ்சை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு டீல உட்காந்துருக்கேன். நம்ம ஈஸியாரை தொட்டுட்டோம், போயிட்டு இருக்கோம். ஈஸியார் இப்பதான் நான் வந்து மெட்டியில சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறேன். அங்க பாருங்க, லெஃப்ட்ல அந்த விஜிபி இருக்கு. விஜிபி தான் என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் தீம் பார்க். என் லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட் போன தீம் பார்க்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறது வந்துட்டு நான் விஜிபில தான் பார்த்தேன். ஸோ ஓகே, இப்படிதான் தீம் பார்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் விஜிபி போயிட்டு தான் பார்த்தேன். விஜிபியை பார்த்தாவே எனக்கு வந்து மலரும் நினைவுகள்லாம் வந்துடும் டக்குன்னு பழசு. இன்னைக்கு சண்டே ஈசிஆர் ரோடு காலியா இருக்கு. ஆக்சுவலா அந்த கேளாமல் கோயில்னு ஒரு பாட்டு இருக்குங்க, அந்த அழகிய தமிழ். அதுல ஒரு லைன் வரும், மேற்கு திசையை நோக்கி நடந்த இரவு கொஞ்சம் சீக்கிரம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா அந்த வாய்ஸோ அது என்ன தெரியல, ஆனா அதுல அந்த லைன் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. சோலோ போறதுல என்ன பிரச்சனை வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு ஏன்னா வந்து வந்து எம்ஜிஎம்னா இப்போ வந்துட்டு எனக்கு நான் போட்டோ எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறேன். ஆனா என்ன போட்டோ எடுக்கிற யாருமே இல்லை. செல்ஃபி தான் எடுக்க முடியாது. அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு எடுக்கணுங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம இவ்வளவு நேரம் எடுத்ததெல்லாம் வந்துட்டு போறப்ப சோலோவா தான் போவோம். சோலோவா போறப்ப வந்துட்டு நமக்கு போட்டோ நல்ல பிக் எடுக்கிறதுக்கான ஏதாவது ஒண்ணு நம்ம வந்து ஆல்டர்னேட் ரெடி பண்ணணும். இல்லைன்னா அப்புறம் நமக்கு போட்டோவே இல்லாம போயிடும். ஏய் காய்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த ரோட்டுக்குள்ள போறோம். இதுலயே போயிட்டு கடைசியா போனோம்னா பீச் வருதான்னு பார்ப்போம். இது என்ன ரோடுன்னு தெரியல, ஆனா உங்களுக்கு தெரியுதா அங்க பீச் தெரியுது. ஸோ வந்துட்டு இங்க இருந்துட்டு அப்படியே பீச் நேரா இந்த ரோடு போய் பீச்ல நிக்குதான்னு பார்ப்போம். இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம போயிட்டு பீச்ல கொஞ்சம் இது பண்ணிட்டு வரலாம். வந்துருச்சுங்க சொன்னாவே. ஆனா வந்துட்டு இன்னும் தூரம் போகணும் போல பீச்சுக்கு. இவ்வளவுதான் ரோடு இருக்கு. இதுக்கு மேல வந்து வண்டி போகாது. நான் இவ்வளோ எல்லாத்தையும் கழட்டிட்டு போகணும், அதான் யோசிக்கிறேன். சரி வாங்க போலாம். ஹாய்ங்க ஹாய். இப்போ வந்துட்டு நம்ம போகிறோம். ஸோ வந்துட்டு வாங்க போகலாம். நம்ம வந்துட்டு இப்படியே போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வரும். இதோ வந்துருச்சு பாருங்க பீச். அப்படியே இந்த இடத்துல நிழல் இருக்கு பாருங்க. இங்க வந்து அப்படியே படுத்து தூங்கிட்டு பொறுமையாக கூட போகலாம் போல. ஷூக்குள்ள மணல் போகாமல் இருக்கவர்களும் என் ட்ரிப்பு பீஸாக போகும். மணல் போயிடுச்சு, முடிச்சு விட்டிங்க போங்கிற மாதிரி தான் இருக்கும்.
This is beach. ஹாய். ரொம்ப நேரம் வந்து இது பண்ண முடியாது. ஸோ வந்து நான் தெரியறேனான்னு தெரியல. நான் தெரியறேனா தெரியவேன். நேராக தான் வச்சிருக்கேன். நான் வேற கீழே மண்ணிலே வச்சிருக்கேன்னா அதனால வந்துட்டு மேக்னெட்ல மணல் இருந்தா சரி. ரொம்ப ஒரு மாதிரி லைஃப் என்னை போட்டு அடிக்குது. ஆனாலும் நான் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, வென் லைஃப் போட்டு அடிச்சு ஃபேக் யூ just move from that place and explore somewhere. இல்ல உள்ள அவ்வளோ கஷ்டம் இருக்கு. ஆனாலும் வந்துட்டு இங்கெல்லாம் வந்து அந்த கஷ்டத்தெல்லாம் மறந்து ஜஸ்ட் அந்த கடலோட அலை, அந்த சவுண்டு, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்றோம். தட்ஸ் கால் நேச்சர். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ வந்து நான் ஃபோட்டோ எடுக்கணும், ஸ்டோரி போடுறதுக்கு ஃபோட்டோ எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஆனால் வந்துட்டு எப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை. அதனால் வந்துட்டு இப்போது இந்த ஃபோன் கேஸை கீழே வச்சு அது மேலே ஃபோனை வச்சு ட்ரை பண்ணலாம். ஸ்னாப் சாட்டில் வந்து நான் டைமர் செட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு இது நடக்குமா தெரில. ஆனால் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, 1 2 3. எடுத்துட்டானா? இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும் போல. இருந்தாலும் இன்னொரு டைம் ட்ரை பண்ணுவோம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இந்த பட்டாசுக்கு திரி வச்சுட்டு திரியில பற்ற வச்சுட்டு ஓடுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் இப்போ. ஓகே, திஸ் இஸ் பர்ஃபெக்ட். எஸ், வி ஓன் மாரா. This is my type of get ready with me. How is it? Rate my outfit. Right. இது எங்க வச்சிட்டோம்னா ஓகே, this is our outfit. ஒன்று மறந்துட்டேன். நம்ம கூலர்ஸை போட்டால் தான் நம்ம வந்து கண்ணில் இது அடிக்காமல் இருக்கும். இதுதான் நம்ம ரைடிங் outfit. How is it? Rate my get ready with me GRWM. இப்போ வந்துட்டு நம்ம அரவில் பாண்டிக்கே 12 கிலோமீட்டருக்கு. ஆனால் ஆக்சுவலாக எனக்கு என்னன்னா, அந்த பாண்டிச்சேரியை முடிக்கிற அந்த பில்டிங் அது பேர் என்னன்னு தெரியல. டோம்புன்னு சொல்லலாம். அந்த டோம் தான் நினைக்கிறேன். அந்த டேர்ம் எனக்கு சரியா தெரியல. ஆக்சுவலாக அது எதுக்கு 12 கிலோமீட்டர் முன்னாடியே பாண்டிச்சேரி வச்சுட்டாங்க. இதெல்லாம் பாண்டிச்சேரிக்குள்ள வர்றதுனால ஸ்டார்டிங் பார்டர்லேயே வச்சுட்டாங்க.
ஆனால் நம்ம வந்து இன்னும் 12 கிலோமீட்டர்ஸ் இது பாண்டிச்சேரிக்கு நம்ம வந்து நேராக போயிட்டு பாண்டி மெரினா தான் போகிறோம். ராக் பீச் போகலான்னு பார்த்தா ஆனால் ராக் பீச்சில் வந்து வண்டி உள்ளே விட மாட்டாங்க. இந்த ரோட்டில் லக்கேஜ்லாம் இருக்குது, லக்கேஜை கழட்டி எடுத்துகிட்டு போகலாம் வாய்ப்பு இல்லை. ஸோ வந்துட்டு நேராக நம்ம வந்து பாண்டி மெரினா போயிட்டு நேராக அங்கே போய் ரோட் ஓரமாக உட்காந்து ஒரு ஹட்டு மாதிரி இருக்கும், அதில் உட்காந்துட வேண்டியதான். பேசாமல் அங்கேயே போய் தூங்கிலான் இருக்கேன். வந்து ஆஹா ரோட்டை ஒட்டி அப்படியே பீச் இருக்குங்க. ஒரு காட்டில் பாருங்க, அதுதான் பீச். பீச் தெரியுதா? இயற்கையோட ஒன்று பாண்டிச்சேரி என்னை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம பாண்டிச்சேரி ஸ்ட்ரீட்ல சுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த இடம் தாண்டி போனால் அங்கெல்லாம் தண்ணி நல்லா சூப்பராக அடிக்கும். கடல் பக்கத்தில் இருக்கும், அங்கே போயிடலாம். அப்புறம் எல்லாம் பேரிகேடு போட்டிருக்காங்களா, நம்ம வந்துட்டு டக்குன்னு என்னால ஓரமாக போயிடணும். ஏன்னா இந்த இடம் பிரைவசியாக இருக்கணும்னா இந்த இடம் இவ்வளோ கூட்டமாக இருக்குது. என்ன என்ன கொடுமை சார். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போது என்னென்னா, நம்ம பீச்லேருந்து கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டு நேராக ஃப்ரெண்டை பார்த்துட்டு அப்படி ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே ஃப்ரெண்டை பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம். நம்ம அதுதான் பண்ண போகிறோம். என் கூலர்ஸை வேற ஜாக்கெட்டில் வச்சு பின்னாடி கட்டிட்டேன். பாண்டிச்சேரி தாண்டி வந்து இதை வண்டி இழுக்கவே முடியலையா. பாண்டிச்சேரியை தாண்டி வந்துட்டு நான் வந்து ஜாக்கெட் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு இப்போ வந்து நம்ம வண்டியை எடுத்துட்டு கிளம்பலாம். இதுதாங்க பீச்சு. நம்ம இப்போ கிளம்புறோம். ஜாலியாக படுத்து இருந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறது பாண்டியில். இதுதான் ரெகுலர் ஸ்பாட்டு. இப்போ பாண்டி போனால் வேறு எங்கேயும் போக மாட்டேன். இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பிடுறது. சென்னை வந்தால் சென்னை ரிட்டர்ன் வரப்போ பாண்டி வழியாக வர்றதுங்கிறது வந்து ரெகுலர் ஆயிடுச்சு. ராக் பீச்சில் அவ்வளோ ப்ரைவசி கிடைக்காது. ஆக்சுவலாக இதுலேயே வந்துட்டு நமக்கு இப்போ ரொம்ப கூட்டம் இருக்குது இந்த வீக்கெண்டுங்கனால. மற்ற டேஸ்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க, ரொம்ப ப்ரைவசியாக இருக்கும். யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம பாட்டுக்கு வந்து நான்லாம் அந்த பாறையில் படுத்து தூங்கிட்டுலாம் போயிருக்கேன் எத்தனையோ வாட்டி. இன்னைக்கு தான் கொஞ்சம் கூட்டம், ஆனாலும் ஓகே, பரவாயில்ல. ராக் பீச் அளவுக்கு கச்ச கச்ச கச்சன்னு இல்லாமல் ஓகே, ஃபைன் தான். ஹே கைஸ், இது வரலாம் எதுக்கோ நீங்கள் வந்து ஒரு வாக்கிங் ஸ்டோர் போயிருப்பீங்க. வாக்கிங் ஸ்டோர்னால் வந்து நம்மளா போய் எடுத்து நம்மளா பர்ச்சேஸ் பண்ணி அந்த ட்ராலியில் கொண்டு வர லைக் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் வாக்கிங் ஸ்டோர். எதுக்கோ வாக்கிங் ஸ்டோர் பார்த்துருப்பீங்க. இங்கே நம்ம பாண்டியில் லிக்கருக்கு வாக்கிங் ஸ்டோர் இருக்குது. வந்துட்டோம். நம்ம ஃப்ரெண்டு வாடா உள்ளோட வந்துட்டான் பாருங்க என் ஃப்ரெண்டு. வணக்கம். வெல்கம் டு ஸ்பேர் ஆஃப் ஷாபு. சப்ஸ்கிரைப் டு ஸ்பேர் ஆஃப் ஷாபு கைஸ். நம்ம வந்துட்டோம், திருச்சி வந்துட்டோம். இப்போ வந்துட்டு இதோட இந்த vlog முடிய போகுது. அரௌண்ட் அப்ராக்சிமேட்டாக ஒரு 800 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிப்போம். ஓகே, இதோட இந்த vlog முடியுது.
அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஸ்பியர் ஆஃப் ஷபு. உங்களை நெக்ஸ்ட் vlogல சந்திக்கிறேன். அது வரலும் நம்ம வந்து நீங்கள் வந்து நம்ம வீடியோவை பாருங்கள். subscribe to Spear of Shabu, share, like, comment and subscribe to Spear of Shabu guys. Okay, bye.